பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். நல்லா கவனிங்க. நாங்கள் ஓடி ஆடி சம்பாதிக்கிறோம் மாஸ்டர், கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறோம். ஆனால் எங்களுடைய வருமானம், எங்களுடைய சம்பாத்தியம் எங்கள் கையில் நிற்கிறதே இல்லை. எப்படி வருது, எப்படி செலவாகுதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்படி ஒரு நிலைமையில் நீங்க இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் கூட பேசுகிறார். 128 சங்கீதம் 2 வசனம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் கைகளால் நீ பிரயாசப்படுகிறதை நீ சாப்பிட போற. நாங்கள் மாதம் முழுசும் ஓடி உழைக்கிறோம். நான் எல்லாவற்றையும் கடங்காரன் கையில கொண்டு போய் கொடுக்குறோம், வட்டிக்காரன் கையில கொண்டு போய் கொடுக்குறோம். எங்கள் கையில் ஒன்றும் இல்லை. ஆசைப்பட்டதை சாப்பிட முடியல, ஆசைப்பட்ட துணியை போட முடியல, ஆசைப்பட்ட இடத்துக்கு போக முடியல. ஆனால் ஓடி உழைக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம். ஆனால் எங்கேயோ போய் கொத்த பையில போட்டது போல எல்லாம் விழுந்து போகுது பாஸ்டர், என்ன செய்ய தெரியல. ஆனால் இங்கே வசனம் சொல்லு, உன் கைகளுடைய பிரயாசத்தை நீ சாப்பிட போற, உனக்கு பாக்கியமா நன்மையை உண்டாயிருக்கும். யாருக்கு இந்த வார்த்தை? அதே அதிகாரத்தில் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கும். நீங்க ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற தேவ பிள்ளைகளா இருந்தீங்கன்னா உங்க கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷம் தானே உங்களுக்கு? கர்த்தர் செய்ய போறார். நீங்க ஆண்டவருக்கு பயந்து வாழும் பொழுது இந்த முதல் ஆசீர்வாதம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட போற. நீ உழைச்ச காசு உன் கையில இருக்கும், நீ செலவு பண்ண போற, நீங்க சாப்பிட போறீங்க, உன் பிள்ளைகளுக்கு செய்ய போறீங்க. இனி அதை கொண்டு போய் வேற எங்கேயோ ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல மற்ற வீண் செலவுகளுக்கோ அதை கொடுக்க போறதில்லை. சில பேர் சம்பாதிக்கிற காசுல பாதி மருத்துவமனைக்கு தான் போகும். காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாம இருக்கும். வெளியில பரிசுத்தமா இருக்கிறது போல, பயமா இருக்கிறது போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஆனா உள்ளத்திலோ தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாம இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைய, நீ கர்த்தருக்கு பயப்படும் போது, கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நன்மையும் பாக்கியமும் நன்மையும் உங்களை பின்தொடரும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் ரொம்ப முக்கியங்க. நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பயந்து வாழுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட நீ பேசுகிறார். உனக்கு பயந்து வாழுகிற வாழ்க்கையை எங்களுக்கு தந்து எங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.